அதன் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும் பொழுது பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதாவது மற்றும் சிலர் என்று சொன்ன கட்சி அதிமுக, நீங்கள் அந்த கட்சியிடமிருந்து ஆதரவை பெற்றுவிட்டீர்கள், கூவத்தூரையும் மிஞ்சக்கூடிய கூத்துக்களை எல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருந்தார். எங்களுடைய தோழமை கட்சிகளுடைய ஆதரவை நீங்கள் ஏன் பெற்றீர்கள் என்பதாக ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் ஏன் ஆதரவு கொடுத்தோம் என்று 4 நாட்களிலேயே நினைக்கக்கூடிய அளவு உங்களுடைய செயல்பாடு இருக்கின்றது என்று முதலமைச்சருக்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நின்று கடுமையான வாதங்களை முன்வைத்திருந்தார். அவருடைய வாதங்களினுடைய சாராம்சம் என்பது, இந்த அரசு சிறுபான்மை அரசு, 65% மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதே நேரம் அதன் பிறகு அவரெல்லாம் வெளியேறி சென்ற பிறகு வெளிநடப்பு செய்வதாக சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உட்பட திமுகவினுடைய 59 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளியேறிய பிறகு எழுந்த முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருந்தார். அதற்கு இந்த அரசை சிறுபான்மை அரசு என்கின்றார்கள். நான் மற்றவர்களை போன்று பல கட்சிகளை கூட்டணியாக இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தவன் கிடையாது. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்சியை தொடங்கி 35% வாக்குகளை வாங்கி இருக்கின்றேன். கோடிக்கணக்கான வாக்குகளை தமிழக மக்கள் எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள். தனித்து நின்ற ஒரு அணியாக நான் இருந்தேனே தவிர மற்றவர்களை போன்று கூட்டணி அமைத்து நான் இந்த அரசை அமைக்கவில்லை என்று சொல்லியிருந்தார். அதையும் கடந்து என்னை சிறுபான்மை அரசு நடத்துவதாக யாரும் விமர்சித்தாலும் அது பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் உண்மையிலேயே என்னுடைய அரசு சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களாக உணரக்கூடியவர்களுக்கும் அதே போன்று ஏழை எளிய விவசாயிகளுக்குமான அரசாக இந்த சிறுபான்மை அரசு இருக்கும் என்கின்ற பதிலடியை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை மையமாக வைத்து வழங்கியிருந்தார் என்பதை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் பேசும் பொழுது வெறும் இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக ஆட்சி நடத்துங்கள் என்கின்ற ஒரு அறிவுரையினையும் தமிழக முதலமைச்சருக்கு வழங்கியிருந்தார். அதற்கும் பதிலடி தரக்கூடிய விதமாக எதிர்க்கட்சி தலைவர் வெளியேறிய பிறகு முதலமைச்சர் பேசும் பொழுது 2026 தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றி கழகம் சாமானியர்களுடைய ஆட்சியை அமைக்கும் என்று உறுதியளித்ததை தமிழக மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். மக்கள் வாக்களித்து வாகை சூடும் வரலாற்றை திருப்பி இருக்கின்றார்கள் என்று 1967 சட்டமன்ற தேர்தலையும் சுட்டிக்காட்டி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் விசில் அலை வெற்றி அலையாக மாறிவிட்டது. 3 ஆண்டிலே 34 விழுக்காட்டுக்கும் கூடுதலான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்பதையெல்லாம் முதலமைச்சர் எடுத்து கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் நூலிழையில் எங்களுடைய தனிப்பெரும்பான்மை தள்ளி போனது, அதற்காக இந்த அரசை சிறுபான்மை அரசு என்று யாரும் நினைத்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான், சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் அரசுதான் இந்த அரசு என்று எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனத்தை முன்வைத்து வெளிநடப்பு செய்வதாக கூறி வெளியேறிய பிறகு எழுந்த முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருந்தார் என்பதை பார்த்தோம். அரசு சார்பிலே சில உத்தரவாதத்தை நான் இன்றைக்கு வழங்குகின்றேன் என்று கூறியிருந்த முதலமைச்சர் மனசாட்சி உள்ள மக்களாட்சியை இந்த ஆட்சி தரும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். உண்மையான மதச்சார்பற்ற ஜனநாயக கொள்கையுடன் இந்த அரசு நடக்கும் என்று சொல்லியிருந்தார். எம்மதமும் நம்முடைய மதம்தான், எல்லா மக்களும் நம்முடைய மக்கள் தான், சாதி மத எல்லைகளை கடந்த ஒரு அரசாக, பாகுபாடு காட்டாத பண்பட்ட அரசாக இந்த அரசு இருக்கும் என்று கருத்தை சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தன்னை விமர்சித்தவர்கள் எல்லாம் போக போக இவை அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள் என்றும் தன்னுடைய கருத்தை தமிழக முதலமைச்சர் பேரவைக்குள்ளாக எடுத்து கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு உறுப்பினரும் பேசும் பொழுது அதில் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் சொன்ன கருத்தினுடைய சாராம்சத்தை கைவிட எழுதி குறிப்பெடுத்துக் கொண்டார் தமிழக முதலமைச்சர். வழக்கமாக சட்டப்பேரவையிலே இல்லாத ஒரு நடைமுறை இது. அதாவது முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் எழுந்து பொத்தம்பொதுவாக பதில் சொல்வார்கள். இந்த கட்சியினுடைய இந்த உறுப்பினர் என்று குறிப்பிட்டு அவர் சொன்ன அந்த வாதத்தை முன்வைத்து அதற்கான பதிலை சொல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதற்கு மாறாக ஒவ்வொரு உறுப்பினரையும் குறிப்பிட்டு அவர் சொன்ன கருத்தில் இந்த கருத்து என்னை ஈர்த்திருந்தது, அவர் சொன்ன இந்த விமர்சனத்தை நான் கருத்தில் கொள்கின்றேன் என்பதாக பதில் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் குறிப்பிட்ட அந்த விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அது தொடர்பான கருத்துக்களை சொல்லும் பொழுது இதை நான் சரி செய்து விடுகின்றேன், இந்த கோரிக்கையை நான் கவனத்தில் கொள்கின்றேன் என்பதாக ஒவ்வொரு உறுப்பினரையும் குறிப்பிட்டு தன்னுடைய கருத்தை கைவர எழுதி குறிப்பேட்டை வைத்துக் கொண்டு அதை பார்த்து அவர் பேசியிருந்தார் என்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் தான் துள்ளி எழுந்து பதிலளிக்கக்கூடிய அரசாங்கம் இது அல்ல, துணிச்சலுடன் செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய அரசு இது என்று சட்டப்பேரவைக்குள்ளாக தன்னை நோக்கி முன்வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கெல்லாம் பேரவைக்குள்ளே பதிலடிக்கு தருவதாக நினைத்து பதிலுக்கு பதில் சொல்லக்கூடியவர் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.